பறக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. பள்ளி சிறுவர்களுடைய மார்வேட போட்டி ஆரம்பம். இதுல என்ன தெரியுது? இதுல ஒண்ணுமே தெரியல. இதத்தான் விஜய் டிவி கிட்ட நான் சொன்னேன். நிஷாவுக்கு ஒண்ணுமே தெரியல, அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க கேட்கல. உன்னை வந்து பாத்துக்கிறேன். இப்ப பாத்துட்டு போங்க. என் பேர் என்ன? இந்தியன். இப்போ இப்ப வாட்ச் கலவான்ற இந்தியன். ஆன்டி இந்தியன். இது காமெடி ஷோ தான். இருந்தாலும் சொல்ற, நீ மட்டும் சிரிக்காத. நீ சிரிக்கும் போது எது காமெடின்னு தெரியாம பர்ஃபார்மர் எல்லாம் 5 நிமிஷம் பண்ண வேண்டியது 1/2 மணி நேரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஆஹா, என்ன வாய்ஸ்னே தெரியல. மிஸ்டர் தாடி பாலாஜி, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல. நீ எதுக்கு வந்திருக்க எனக்கு தெரியும். தெரிஞ்சா சரி. 2 ஜட்ஜி இப்ப நான் கடத்த போறேன். ஐயா நீங்க கடத்த மிஸ்ரிகள் கொடுத்தாலும் நாங்களே வந்துருவோம். காமெடி ஜட்ஜை நான் கடத்த வரல, சிங்கிங் ஷோவோட ஜட்ஜை தான் நான் இப்ப கடத்தி வந்திருக்கேன். இப்ப வருவாங்க பாரு. உங்களை கடத்தி வந்திருக்கு. என்னமா கடத்திட்டு வந்திருக்கான்றாரு? தெரியலையே சார். தாத்தா, யார் தாத்தா நீங்க? எங்களை எதுக்கு தாத்தா கடத்துறீங்க? யோசி டைலாக் நல்ல தாத்தா. ஞாபகம் இருக்கா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீங்க தான் தட்டி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? சார் நாங்க எந்த தப்பு பண்ணல. இந்த மாதிரி வாய்ஸ் மட்டும் பண்ணாம இருந்தா சரி. அந்த மாதிரி ஆளாங்க இல்ல சார். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார். ஐயா மூஞ்சிய மட்டும் அப்படி வச்சுக்காதீங்க. சார் மூஞ்ச இப்படி வச்சுக்குவா. ஏன் சார் உயிரை வாங்குறீங்க? அவரே பாவம் பதட்டத்துல இருக்காரு. வெயிட் பண்ணுங்க சார். உங்க சொந்த கதையை கேட்க நான் வரல. நான் வேணா பொன்னியின் செல்வன் பார்ட் 2 கதை சொல்லவே. நீ எந்த கதை சொன்னாலும் உன் மேல கேஸ். கொஞ்சம் மட்டும் அடிக்கிற தாத்தா. எதுக்கு எங்க ஜட்ஜி அடிக்கிற? என் பொண்ணு கஸ்தூரி உங்க ஷோவுல வந்து பாட்டு பாடி இருக்கிறா. அவரை எலிமினேட் பண்ணீங்க. ஐ திங்க் மேபி நம்ம நிறைய பேர் என் பொண்ணு கஸ்தூரி கூப்பிடுங்க சார். எங்களுக்கு யாருமே தெரியல சார். இல்ல அந்த படத்துல பாத்திருக்கேன், பேனா எடுத்த உடனே வண்டு ஒண்ணு வரும். பட் இங்க வண்டு கிட்ட பேனா எடுத்திருக்காப்ல. சார் இவங்க தான் கஸ்தூரியா சார்? மூஞ்ச பார்த்தா காஞ்சி போன பூரிமா இருக்காங்க. கை தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தப்பா. இல்ல இதுக்கெல்லாம் ஒன்னே தட்டணும். ஏன்னா இந்த நகைச்சுவை நான் சொந்தமா ரெடி பண்ணேன். அதான் அப்படி இருக்கு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. என் பொண்ணு இப்ப பாடுவா. அவ பாடுறத கேட்டு நீங்க மார்க் போட்டு ஃபர்ஸ்ட் வர வைக்கணும். அவ தப்பு பண்ணிட்டா இதுக்கப்புறம் சேர்த்துக்க மாட்டோம். அப்கோர்ஸ். நீயே எவ்வளவு தப்பு பண்ணி இந்த விஜய் டிவில சேர்த்து இருக்கிறாங்க, அவளை நீ சேர்த்துக்க மாட்டியா? பர்சனலா பேசக்கூடாது சார். கான்செப்ட்ல வாங்க. தேன்மொழி ஆத்தாடி பூங்கொடி பாடி போச்சு ஏங்கதி. கஸ்தூரி சுதி இல்ல. ஸ்ருதி நான் இல்ல சார். சுத்தி இங்க இருக்காங்க. நல்லா வச்சிருக்கீங்க. அருமையான கருத்து. எப்ப பார்த்தாலும் சுதி இல்லன்னு சொல்றீங்களே, என்னைக்காவது சுதிய பாட வச்சிருக்கீங்களா? அந்த சுதிய பாட சொல்லுங்க. பாடு. அம்மா நீ இங்கே வந்து பாடுமா. இஞ்சீடு பழகி மஞ்ச சேவ பழகு ஐயா மதக்க மனம் இல்லையா, மறக்க மனம். மறக்க மன கூடு திண்ணையே. சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். இப்போ அந்த பொண்ணை கம்பேர் பண்ணும்போது இந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா தான் சார் பாடி இருக்காங்க. இருக்கலாம், இருந்தாலும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். போன தடவை தேன்மொழியோட இவர் என்னைய காரி மொழிஞ்சிட்டாரு. காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி ஓ உசுர ஏ உசுர தாரன் கை மாத்தி அடியாத்தி
வாட் கோயிங் ஹியர் சார்? இது டான்ஸா சார்? சார் இது டான்ஸா சார்? ஐயா எல்லாரும் என்ன மன்னிச்சிடு நாங்க எலிமினேஷன் பண்ணனும்ட்டு மன்னிச்சிடு. இதுக்கு எப்படி பண்ணனும்? என்ன லைன்மா? சார் இந்த கீழ்பாக்கத்துல இருந்து ஒரு வண்டி அனுப்புங்க. காதலிக்க கைடி இல்ல அப்பா, நான் எப்படி பாடுனேன்னு கேளுங்கப்பா. ரிஜெக்ட் பண்ணதுதான் எலிமினேஷன் கன்ஃபார்ம். சரி உங்களுக்கு பாட தெரியுமா? எங்களுக்கா நல்லா பாடுவோமே. பாடுங்க. ஹே 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 சின்ன மச்சா சொல்லு புள்ள. பொம்பளை புள்ள. இல்ல நீ ஆம்பளை புள்ள. இந்த போட்டியில நான் கலந்துக்கலாமா? கலந்துக்கலாம் தாத்தா. பழனி பட்டாளம் ரிதம்ஸின் கச்சேரி. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனா வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான் மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறது. நந்தகுமாரா நாளை மிருகம் கொள்வாயா? மிருகம் கொன்ற எச்சம் கொண்டு மீண்டும் கடவுள் செய்வாயா? குரங்கிலிருந்து மனிதன் என்றால் மனிதன் நிறையா ஜனிப்பானா? மிருக ஜாதியில் பிறந்த மனிதா தேவ ஜோதியில் கலப்பாயா? ஏய் சூப்பர் பா சூப்பர் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான் மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறது. சூப்பர் ஜப்பான் தாத்தா. You are selected to singing show. இல்ல சார் நான் சொல்லி ஆகணும். இருமா அந்த நந்தகுமாரா அதுல மட்டும் கொஞ்சம் சுமாரா போடுங்க. கடவுள் பாதி மிருகம் பாதி. வாட் எனர்ஜி. கரெக்ட் மேம். உண்மையிலே இந்த சீட்ல உட்கார தகுதியானால் நீங்க தான். ரியலி பஞ்சு மிட்டாய் தாத்தா. உங்களை நீங்க எதுக்கு இப்ப ரிஸ்க் எடுத்து காமெடி ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம சிங்கிங் ஷோ போயிடலாமே. சரி அப்ப நான் அங்க போய் உட்காரலாமா? ரியலி of course வாங்க. சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே